வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம பிரேஸ்லெட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, கியர் வயர் யூஸ் பண்ணி எப்படி பிரேஸ்லெட் செய்யலான்னு பார்க்கலாம். கியர் வயர்லேயே நிறைய கலர் வெரைட்டியாக நமக்கு கிடைக்கிது. ஸோ எங்ககிட்ட சில்வர், கோல்டு அண்ட் பிளாக் கலர் இருக்குது. இப்போ நம்ம கோல்டன் கலர் வச்சு எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு சின்ன லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் சொருகி விட்டிங்கன்னா லாக் ஆகிடும், அல்லது ஹோல் ரோலும் பிரிஞ்சு வர மாதிரி ஆயிடுது. ஸோ தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மெஷர்மெண்ட் டீட்டெயில் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். பட் நம்ம கை சைஸோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கியர் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு நம்மளுடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பீட் லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் கிறிஸ்டல் பீட் ஆட் பண்ணிக்கலாம், ஜல்லி பீடு, நெக்ஸ்ட்டு மார்பிள் பீடு, நெக்ஸ்ட்டு பக்கத்தில் கனெக்டராக யூஸ் பண்ணக்கூடிய கனெக்டர்ஸும் நிறைய கிடைக்கிது. ஸோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சுகர் பீடு, நெக்ஸ்ட்டு 2mm பீடு, கோல்டன் பீடு, சில்வர் பீடு, எது வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம கஸ்டமருடைய கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அல்லது நமக்கு பிடித்த மாதிரி நமக்கு மேக் பண்ணுறோன்னா நமக்கு பிடித்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜெல்லி பீடும் கிறிஸ்டல் பீடும் எடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு சைடு நம்ம லாக் பண்ணிக்கலாம். அதுக்கு கியர் லாக் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நீங்கள் சில்வர் கலர் எடுக்கிறீங்க, சில்வர் கலர் தீமில் பண்ணுறீங்க அப்படின்னா சில்வர் கலர் கியர் லாக் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாம்ஸு, நெக்ஸ்ட்டு செயின் எல்லாமே சில்வர் கலரை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கோல்டன் கலரில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா எல்லாமே கோல்டன் கலரை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கியர் லாக் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு லாப்ஸ்டர் ஹூக் போட்டுக்கிறேன். ஸோ அந்த கியர் லாக்குள்ளே அந்த நம்மளுடைய கியர் ஒயரை விட்டு நம்ம டைட் பண்ணி கியரை லாக் பண்ணிடலாம். இது இன்விசிபிள் செயின் வீடியோ ஒன்றில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுலேயே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் பார்க்காதவங்க பாருங்கள். நெக்ஸ்ட் கியர் லாக் லாப்ஸ்டர் ஹூக்குள்ளே போட்டு கியர் லாக் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீதம் இருக்கிற லைட்டாக பிசுறு, அதாவது கியர் ஒயரில் இருக்கக்கூடிய பிசுறு பார்ட்டை நம்ம பீட்குள்ளே விட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கையிலலாம் குத்தாது. நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு சைட்லேயும் நம்ம கியர் லாக் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஜம்ப் ரிங்கும் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அந்த சைடும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜம்ப் ரிங்க்கு பதிலாக எக்ஸ்டென்ஷன்ஸ் செயின் இருக்கும், ஸோ அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு நான் ஜம்ப் ரிங் போட்டு இது அட்ஜஸ்டபிள் இல்லாமல் இருக்கும். கரெக்டாக மெஷர்மெண்ட் பார்த்து நம்ம ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மெத்தடில். ஸோ இதுக்கு அடுத்த மெத்தடில் இதுலேயே, அதாவது இதே ப்ரேஸ்லெட்லேயே நம்ம எப்படி அட்ஜஸ்டபிளாக நம்ம செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம இங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நான் கியர் லாக் போட்டுட்டு ஒரு ஜம்ப் ரிங்கையும் போட்டு நான் இந்த சைடும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த சைட் க்ளோஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணனால கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் கியர் ஒயருக்குள்ளே நீங்கள் கியர் லாக்குள்ளே கியர் ஒயரை விட்டுட்டு ஒரு டூல் வச்சு பிடிச்சி இழுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு டைட்டாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பீடும் நெருக்கமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதுக்கேற்ற பீடு மெஷர்மெண்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஈஸியாக நம்ம ஜம்ப் ரிங்க்லாம் லாப்ஸ்டர் ஹூக்கை மாட்டி இது மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிளாக கரெக்டான சைஸில் ப்ரேஸ்லெட் மேக் பண்ணி கொடுக்கலாம் கியர் ஒயர் நீங்கள் யூஸ் பண்ணி. ஸோ இதையே நம்ம எப்படி அட்ஜஸ்டபிள் செயினாக நம்ம அட்ஜஸ்டபிள் ப்ரேஸ்லெட்டை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த ஜம்ப் ரிங்கில் நான் செயின் தேவையான அளவுக்கு கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுலேயே ஐபின்னில் கிறிஸ்டல் பீடு ஒன்று ஆட் பண்ணி லாஸ்ட்டாக நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் நான் ஆல்ரெடி நிறைய கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஸோ ஹேங் பண்ணிவிட்டு இப்போ எந்த அளவுக்கு ப்ரேஸ்லெட் லென்த்து வேணுமோ, அதாவது கை சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த செயினில் லாப்ஸ்டர் ஹூக்கை கூட மாட்டிட்டு நம்ம ஃப்ளெக்சிபிளான, அதாவது நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ப்ரேஸ்லெட்டு நம்ம கையில் போட்டுக்கலாங்க. ஸோ நான் வச்சுருக்க செயின் ரொம்ப குட்டியான செயினு. பாருங்கள், இந்த அளவுக்கு செயின் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அல்லது இதை விட பெருசாக கூட நமக்கு கிடைக்கிது. ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுற செயின் வேணும் அப்படின்னு கேட்டவங்கன்னு கொடுப்பாங்க.
ஸோ சைஸ் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எக்ஸ்டென்ஷன் செயின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு ரோலாக வந்து கொடுப்பாங்க. நீங்கள் மீட்டர் கணக்கில் வாங்குனீங்கன்னா ஒரு மீட்ரு வந்து 30, 40, 50 அந்த ரேஞ்சில் வந்து கடையை பொறுத்து வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இது மாதிரியே நம்ம கிவ் அவே யூஸ் பண்ணி அட்ஜஸ்டபிள் ப்ரேஸ்லெட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இதுலேயே இன்னொரு மெத்தட் எப்படின்னா, இன்னொரு செயினும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது டபுள் லேயர், ட்ரிபிள் லேயராக கூட நம்ம செயின் ஆட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த செயின்லேயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சார்ம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபபெட்ஸ் லெட்ரு வந்து சார்ம்ஸும் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஆல்ஃபபெட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எதாவது சார்ம்ஸ் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம ஐபின்னில் வந்து பீட் வந்து நம்ம ஹேங் பண்ணுவோம்ல, அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே செயினையும் ஜம்ப் ரிங் ஒன்று நம்ம ஆட் பண்ணி ஜம்ப் ரிங் கூடயே கனெக்ட் பண்ணிடலாம். லாப்ஸ்டர் ஹூக்கு நெக்ஸ்ட்டு செயின் எல்லாமே வந்து ஒரு ஜம்ப் ரிங்கில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு லேயராக வந்து நமக்கு செயின் கிடச்சிட்டு. நெக்ஸ்ட்டாக ஹெட் பின்னில் வந்து நான் கிறிஸ்டல் பீடு ஆட் பண்ணிவிட்டு வந்து ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு 3-4 பீடு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணணுமோ அந்தளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு 3 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு செயினில் வந்து நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு பீட் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம், எந்த கலர் ஆட் பண்ணியிருக்கிறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இது வந்து டபுள் லேயர் செயினாக ரொம்ப நல்லாயிருக்கும், நீட் லுக்காக இருக்கும். இதில் நீங்கள் கோல்டன் கலர் செயினுக்கு பதிலாக சில்வர் கலர் செயின் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி சில்வர் லாப்ஸ்டர் எல்லாமே சில்வராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கும்போது இன்னும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து சார்ம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கிறிஸ்டல் பீட் இந்த மாதிரி நம்ம ஹெட் பின் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வாட்ச் இருந்துச்சுன்னா டயல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபபெட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான், கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி கூட நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்கள் பிக்கை வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம் நம்ம குரூப்பில். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக கேட்கலாம். இதில் நம்ம செகண்ட் லேயரை ஆட் பண்ணக்கூடிய செயின் மட்டும் கொஞ்சம் நம்ம ஏற்கனவே செஞ்ச ப்ரேஸ்லெட் லென்த்தோட 1 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குட்டியாக ஆகிடுச்சு அப்படின்னா அந்த செயின் நம்ம கையில் போடும்போது டைட் ஆகிடும். ப்ரேஸ்லெட்டை ஏற்கனவே மேக் பண்ண ப்ரேஸ்லெட் வந்து லூஸாக இருக்கும். அதனால் செயின் லென்த் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து செயின் லென்த் கட் பண்ணும்போது அப்போ வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த டைமில் வந்து நான் அதை வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இது மாதிரி கூட நீங்கள் மேக் பண்ணி எனக்கு வந்து பிக் வந்து சென்ட் பண்ணுங்கள். இதே கியர் ஒயர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து வாட்ச் ப்ரேஸ்லெட் மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு வேணும்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அதையும் வந்து செஞ்சு காமிச்சிடலாம். ஸோ இது மாதிரி டயல் வந்து நிறைய டிசைனில் வந்து கிடைக்கிது. ஸோ அது மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட கேட்குறீங்க மெட்டீரியல்ஸ். பட் இந்த டைமில் வந்து தீபாவளி டைம் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஆரி ப்ளவுசஸ்லாம் ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பர்ச்சேஸ்க்கு வந்து போகவே முடியல. ஸோ தீபாவளிக்கு அப்புறம் கண்டிப்பாக பர்ச்சேஸ் போவோம். அப்போ வந்து என்னென்ன வந்து ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுவேன், போஸ்ட்டில் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து அப்போ தாராளமாக நம்மக்கிட்ட வந்து மெட்டீரியல் வாங்கிக்கலாங்க. ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து ஏற்கனவே இருக்கிற மெட்டீரியலாக இருக்குது, புதுசாக எதுவும் வந்து வாங்கலை. ஸோ நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க, இந்த மாதிரி கனெக்டர்ஸ் இருக்கா, இந்த மாதிரி வந்து சார்ம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நான் ஷாப்பிங் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்காக நான் வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு மெத்தட்லேயும் நான் கியர் ஒயர் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ப்ரேஸ்லெட் மேக் பண்ணலான்னு சொல்லி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிறிஸ்டல் பீட் வச்சு நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிறிஸ்டல் பீட்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கொயர் டைப்பில் இருக்கிற பெண்டன் வந்து ஆரிக்காகவும் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்விசிபிள் செயினில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இயரிங் பண்ணுறதுக்கு, நெக்லஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் நிறையா கலர்ஸ் இருக்குது. ஸோ நம்மக்கிட்டேயும் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கிறிஸ்டல் பீட் எடுத்துருக்கிறேன். கிவ் ஒயரை டபுள் லேயராக வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ கட் பண்ணிட்டேன் நான். இப்போது கியர் ஒயருக்குள்ளே வந்து நம்ம ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம வந்து அட்ஜஸ்டபிள் செயின் வந்து ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு முனையில் வந்து ஒரு பீட் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னொரு முனையில் இன்னொரு கிறிஸ்டல் பீட் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பீடை வந்து நீங்கள் இது மாதிரி சென்டரில் கொடுத்து 2 கியர் ஒயரையும் உள்ளே விட்டு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் கிளியராக வந்து பின்னாடி நான் காமிக்கிறேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மாற்றி மாற்றி செஞ்சுட்டே வரும்போது
இது மாதிரி ஒரு டிசைனில் கிடைக்கும். ஸோ இதே டிசைனில் வந்து நீங்கள் வாட்ச் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு நெக்லஸ் ஆகும் இதே டிசைனில் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி பின்னல் மெத்தட் மாதிரி இல்லாமல் டபுள் லேயராகவும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ அதுவும் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு முனையில் ஒரு பீடு, இன்னொரு முனையில் இன்னொரு பீடு ஆட் பண்ணிவிட்டு, இன்னொரு சென்டரில் ஆட் பண்ணக்கூடிய நான் பீடை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 2 முனையும் அந்த பீடுக்குள்ளே விட்டு நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மெத்தட் வந்து ரொம்ப கிளியராக வந்து நம்ம வாட்ச் ப்ரேஸ்லெட் பண்ணும்போது வந்து நான் கிளியராக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் கரெக்டாக வந்து ப்ரேஸ்லெட்டை வந்து கரெக்டாக நான் செஞ்சிட்ருந்தேன். பட் வந்து கேமராவோட ஃபோக்கஸ் வந்து நான் நோட் பண்ணவே இல்லை. அதனால் பாதி வந்து கரெக்டாக வந்து கேமராவில் வந்து ஃபோக்கஸ் ஆகலை. ஸோ அதனால் இதே மெத்தடில் வந்து நம்ம வாட்சில் வந்து எப்படி ப்ரேஸ்லெட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த கிளாஸில் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரேஸ்லெட் மேக் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாக்காக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்னொரு சைடும் கியர் லாக் போட்டு லாக் பண்ணிவிட்டு ஒரு ஜம்ப் ரிங் ஆட் பண்ணிவிட்டு லாப்ஸ்டர் ஹூக் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு லாப்ஸ்டர் ஹூக்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது நம்ம கியர் லாக்லாம் செட் பண்ணிவிட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இது மாதிரி வந்து பீட் கூட கிடைக்கிது. அதாவது க்ளோஸ் பண்ணுற பீடு இருக்கும். அதாவது ஒரு கனெக்டர் சொல்லுவோம். ஸோ அது என்கிட்ட அவைலபிளாக இல்லை. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் க்ளோஸாக வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். அதாவது நம்ம போட்டிருக்க கியர் லாக்கை வந்து கவர் பண்ணியும் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம கிளியராக வந்து நமக்கு மெட்டீரியல் கையில் வரும்போது நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு சொன்னால் வந்து கரெக்டாக புரியாது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் மேக் பண்ணி கொடுக்கலாம். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.